லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தானியேலின் காட்சி 4 விலங்குகள். பாபிலோனிய அரசனாகிய பெல்சட்சாரின் முதலாண்டில் தானியேல் கனவு கண்டார். அவர் படுத்திருக்கையில் அவரது மனக்கண் முன் காட்சிகள் தோன்றின. பிறகு அந்த கனவை எழுதி வைத்து அதை சுருக்கமாகச் சொன்னார். தானியேல் கூறியது: இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெரும் கடலை கொந்தளிக்கச் செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலினின்று மேலெழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தைப் போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையினின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2ஆம் விலங்கை கண்டேன். கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக்கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4ஆம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளுள் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. விவிலிய தேடல். திருப்பாடல் 33 பகுதி 2. இறைவனின் கொடையாக இயற்கை. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. அன்பு நிறைந்தவர்களே, கடந்த வாரம் நமது விவிலிய தேடலில் திருப்பாடல் 33 1 முதல் 5 வரை உள்ள இறைவசனங்களை நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்டோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 6 முதல் 9 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது இறை வார்த்தையை இறை ஒளியில் வாசிக்க கேட்போம். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆழ் நிலவரைகளில் சேமித்து வைத்தார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக. உலகில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவராக. அவர் சொல்லி உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. அன்பர்களே, இந்த 3 இறைவசனங்களிலும் கடவுள் இந்த உலகை படைத்தது குறித்து மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் தாவீது அரசர். கதிரவனே, நிலாவே, அவரை போற்றுங்கள். ஒளி வீசும் விண்மீன்களே, அவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, அவரை போற்றுங்கள். வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே, அவரை போற்றுங்கள் என்று இறைவனை போற்றி புகழ இயற்கையை அழைக்கின்றார் தாவீது. மேலும் 19, 33, 34, 43,
59 69 92 98 102 145 மற்றும் 150 ஆகிய திருப்பாடல்களிலும் இறைவனின் உயரிய படைப்பான இயற்கையை பற்றி குறிப்பிடுகின்றார் தாவீது அரசர். கடவுள் உலகை படைத்தது குறித்து தொடக்க நூலில் முதல் 2 பிரிவுகளில் நாம் வாசிக்கின்றோம். மனிதரை படைக்கும் முன் இவ்வுலகத்தை தான் முதலில் படைத்தார் கடவுள். திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டிலுள்ள தானியேல் நூலில் அழகிய நிகழ்வொன்று வருகிறது. பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் நிறுவிய பொற்சிலையை வணங்க மறுத்ததற்காக சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நெகோ ஆகிய 3 இளைஞர்கள் சூளையில் எரியப்படுகிறார்கள். மன்னரால் இழைக்கப்பட்ட இம்மாபெரும் தீங்கிலிருந்து தங்களை காக்குமாறு அம்மூவரும் கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்த பொழுது அவர்கள் அற்புதமாக காப்பாற்றப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி பாடல் இசைக்கின்றனர். அப்பாடலில் 35 முதல் 58 வரை உள்ள இறைவசனங்களில் கடவுள் படைத்த இந்த இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றையும் இறைவனுக்கு நன்றி கூற அழைக்கின்றனர். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்திப் போற்றுங்கள். அன்பர்களே, இவ்வாறு அம்மூவரும் வானதூதர்களுடன் மனிதரையும் கடவுளின் படைப்புகளையும் ஒன்றிணைந்து இறைவனை புகழவும் நன்றி கூறவும் அழைக்கின்றனர். புதிய ஏற்பாட்டில் நமது ஆண்டவர் இயேசு தான் கூறிய பல உவமைகளில் இயற்கையை பெரும் உதாரணமாக காட்டியிருக்கின்றார். விதைப்பவர், கோதுமை மணிகள், வயலில் தோன்றிய களைகள், நானே உண்மையான திராட்சை செடி, ஆட்டுக்கொட்டில், கடுகு விதை என பல்வேறு உவமைகள் வழியாக இயேசு இறையாட்சியை அறிவிக்கின்றார். அதனை மக்களுக்கும் விளக்குகின்றார். மேலும் இயற்கையை முன்னிறுத்தி அதிலிருந்து நாம் பல்வேறு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றார். வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள், அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. பிரியமானவர்களே, கடவுள் படைத்த இந்த இயற்கை மிகவும் அழகானது. மனிதர் அதனை உற்று நோக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு மிக பெரும் பிரமிப்பையும் ஆச்சரியங்களையும் அனுபவங்களையும் அள்ளித் தருகின்றது. வாழ்க்கையில் மனிதருக்கு வருகின்ற மனக்கவலைகள், வருத்தங்கள், ஏமாற்றங்கள், துயரங்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு பயணிக்கும் மனிதர் சில மணித்துளிகள் இறைவன் படைத்துள்ள அந்த இயற்கையை பார்க்கும்போது அவைகள் எல்லாமே மாயமாய் மறைந்து விடுகின்றன. அந்த அளவுக்கு இயற்கை மனிதரை மாற்றும் சக்தி படைத்தவையாக உள்ளன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இயற்கை மனிதருக்கு உயர்ந்த வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றது. இவ்வுலகில் இயற்கையை பற்றி எழுதப்படாத இலக்கியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், துணுக்குகளே இல்லை என்று கூறும் அளவிற்கு இயற்கை வலிமை வாய்ந்ததொரு படைப்பு பொருளாக அமைந்துள்ளது என்பதையும் நம் மனதில் நிறுத்துவோம். தமிழில் உள்ள விவேக சிந்தாமணி என்ற நூலில் பல பாடல்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒரு பாடலில் அதன் ஆசிரியர் இயற்கையில் காணப்படும் 13 காரியங்கள் புவியோர் போற்றும் இறைவனுக்கு இணையானது என்று பாடுகிறார். இதற்கான விளக்கத்தை ஆசிரியர் கூறாவிட்டாலும் இலக்கிய சிந்தனையாளர்கள் பலர் இப்பாடலுக்கு விளக்க உரை எழுதி வைத்துள்ளனர். மயில், குயில், செங்கால், அன்னம், வண்டு, கண்ணாடி, பன்றி, அயில், எயிற்று, அரவு, திங்கள், ஆதவன் ஆழி, கொக்கோடு உயரும் விண்கமலம் 13 உருகுணமுடையோர் தம்மை இயலுறு புவியோர் போற்றும் ஈசன் என்று எண்ணலாமே என்பதுதான் அப்பாடல். அன்பர்களே, நல்லவரை ஏற்று பொல்லாதவர்களை ஒதுக்கும் குணம் கொண்டது மயில் என்றும்,
எப்போதும் இனிமையாக பேச வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அமைவது குயில் என்றும், பாலையும் தண்ணீரையும் வைத்தால் பாலை மட்டுமே பிரித்தெடுக்கும் அன்னத்தைப் போல வாழ்க்கையில் நல்லவற்றை பகுத்து ஏற்க வேண்டும் என்றும், மற்றவர்களுக்காக இடையராது உழைக்கும் பண்பை வண்டாகிய தேனி எடுத்துரைக்கிறது என்றும், தனக்கு முன்னுள்ள அனைத்தையும் கிரகிக்கும் தன்மை கொண்ட கண்ணாடியைப் போல நமது வாழ்வில் வரும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இப்பாடலில். மேலும் சைவ உணவை உண்ணும் பன்றி, மகுடத்தில் இரத்தினம் உடைய பெருமை உடைய பாம்பு, பலனை எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் குளிர்ச்சியான ஒளி தரும் குணம் கொண்ட நிலவு, எல்லோருக்கும் சக்தியும் பாதுகாப்பும் கொடுக்கும் சூரியன், எங்கும் பறந்து விரிந்து பிரம்மாண்டமான தோற்றம் தரும் கடல், தொடங்கிய காரியத்தை அடையும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்ற பண்பை கற்றுக் கொடுக்கும் கொக்கு, எல்லாவற்றையும் தன் கீழ் வைத்திருக்கும் பெருமை கொண்ட வானம், பார்க்க பார்க்க தெவிட்டாத அழகு கொண்ட தாமரை ஆகிய மேற்கண்ட 13 மக்கள் வணங்கும் கடவுளுக்கு சமமானவை என்கிறது விவேக சிந்தாமணி என்னும் நூல். நமது இலக்கியங்கள் கூறும் இதே கருத்தை 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வேர்ட்ஸ்வொர்த் என்ற ஆங்கில கவிஞரும் பாடியிருக்கிறார். புத்தகங்களை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்து இயற்கை இன்பத்தை அனுபவியுங்கள். வானம்பாடியின் பாட்டை கேளுங்கள். எல்லா முனிவர்களும் போதிக்கும் விடயங்களை விட கூடுதலாக ஞானம் பெறுவீர்கள் என்பது அவர் எழுதியுள்ள பாடல் தரும் செய்தியாகும். சிட்டுக்குருவியிடம் பாரதி பாடம் கற்றதாக கூட அவரது பாடலிலே நாம் வாசிக்கின்றோம். பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக சீனாவின் மூங்கில் செடியை சொல்வார்கள். சீனர்கள் மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊற்றுவார்கள். பருவங்கள் போகும், ஆனால் செடி வளரவே வளராது. முழுசாய் 4 வருடங்கள் செடி அப்படியே இருக்கும். செடிக்கு தண்ணீர் ஊற்றுபவர் பொறுமையுடன் அதை பராமரிக்க வேண்டும். ஆனால் அதற்கு அடுத்த பருவத்தில் எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளரத் தொடங்கும். அதுவும் எப்படி? விறுவிறுவென அசூர வளர்ச்சி. ஒரே ஆண்டில் அது 80 அடிகள் உயரத்தை எட்டிப் பிடிக்கிறது. 4 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த செடி எப்படி 5வது ஆண்டில் மட்டும் இப்படி ஒரு வளர்ச்சியை எட்டுகிறது? ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதில் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்களை பூமியில் நன்றாக இறக்கி மிகச் சிறந்த பிடிமானத்தை உருவாக்கிக் கொள்கிறது. 5வது ஆண்டில் நான் 80 அடி உயரமாக வளரப்போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை என அது முழு மூச்சாய் தன்னை தயாரிக்கும். அதனால்தான் 5வது ஆண்டில் அசூர வளர்ச்சியடையும் போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரள்வதும் இல்லை. அவசரப்பட்டு முளைத்து சடசடவென வீழ்ந்து விடாமல் நமது அடித்தளத்தை வலுவாக்கிக் கொள்ள பொறுமை என்னும் குணம் கொண்டு வாழ நம்மை தூண்டுகிறது. ஆகவே இறைவனின் கொடையான இயற்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை நமதாக்கிக் கொண்டு நமது வாழ்வை வளப்படுத்திக் கொள்வோம். ஆகவே அன்பானவர்களே, இறைவனின் கொடையான இயற்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை நமதாக்கிக் கொண்டு நமது வாழ்வை வளப்படுத்திக் கொள்வோம். இறைவனின் படைப்பான இயற்கையோடு சேர்ந்து நாமும் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டாடுவோம். அதற்கான அருள் வரங்களை இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனின் கொடையாக இயற்கை என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள் உண்மையானதாகவும் நன்கு வளர்க்கப்பட்டதாகவும் இருக்கும்போது மத பரிமாணம் ஒருவருக்கொருவர் உறவுகளை பெரிதும் மேம்படுத்தி
சமூகத்தில் சிறப்பாக வாழ மக்களுக்கு உதவுகின்றது என்றும் மனித உறவுகளின் மதிப்பு மற்றும் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது இன்று மிக மிக முக்கியமானது என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 29 திங்கட்கிழமை வத்திக்கானில் பல்சமய மற்றும் கலாச்சார உரையாடலுக்கான செயல்பாட்டு குழு உறுப்பினர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவிப்பது ஒரு கிறிஸ்தவ அரசியல்வாதிக்கு மிக முக்கிய நோக்கம் என்றும், மேலும் இது தொடர்பாக நற்சான்று பகர்ந்தவர்கள் குறைவில்லாமல் இருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. உரையாடலில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பது நற்செய்தியிலும் அதிலிருந்து வரும் மதிப்புகளிலும் நாம் ஆழமாக வேரூன்றி இருப்பதற்கான அடையாளம் என்றும், அதே நேரத்தில் பிற பின்னணியிலிருந்து வருபவர்களுடன் திறந்த மனப்பான்மை, கேட்டல் மற்றும் உரையாடலை வளர்த்தல், எப்போதும் மனித ஆளுமை, மனித மாண்பு, நமது உறவுகள் ஆகியவற்றை அடிப்படையில் வைப்பது சிறந்தது என்றும் கூறினார் திருத்தந்தை. மதங்களுக்கு இடையேயான உரையாடலில் பங்கேற்பது அதன் இயல்பால் மதம் தனிப்பட்ட மட்டத்திலும் சமூகத் துறையிலும் மதிப்புமிக்கது என்பதை அங்கீகரிக்கின்றது என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் ராபர்ட் ஹியூமன், கோன்ராட் அதௌனினர், அல்சைட் தி காஸ்பெரி ஆகியோரின் உதாரணங்களை குறிப்பிடுவது மதிப்புமிக்கது என்றும் எடுத்துரைத்தார். மனிதர்களின் குரல்களையும் முகங்களையும் பாதுகாத்தல் என்பதை 60வது உலக தகவல் சமூக தொடர்பு நாளுக்கான கருப்பொருளாக வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 29 திங்கட்கிழமை வெளியிட்ட தகவல்களில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், இன்றைய தகவல் தொடர்பு சூழல் அமைப்புகளில் தொழில்நுட்பம் முன்பை விட அதிகமாக தொடர்புகளை பாதிக்கின்றது என்றும், செய்தி ஊட்டங்களை நிர்வகிக்கும் வழிமுறைகள் முதல் முழு உரைகளையும் உரையாடல்களையும் உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு வரை அது பாதிக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இன்றைய மனிதகுலம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கற்பனை செய்ய முடியாத சாத்தியக்கூறுகளை கொண்டிருந்தது என்றும், தகவல் தொடர்புக்கு தரவு வடிவங்கள் மட்டுமல்லாது மனித தீர்ப்பும் தேவைப்படுகின்றது என்றும் சுட்டிக்காட்டினார். மனிதகுலம் வழிகாட்டும் முகவர்களாக இருப்பதை உறுதி செய்வது சவால் நிறைந்தது என்றும், மனித குரலை அரிப்பதற்கு பதிலாக இயந்திரங்கள் மனித வாழ்க்கையை இணைக்கின்ற மற்றும் எளிதாக்குகின்ற கருவிகளாக செயல்படும் ஒன்றாக தகவல் தொடர்பின் எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. தகவல் தொடர்பினால் நமக்கு சிறந்த வாய்ப்புகள் உள்ளன, அதே நேரத்தில் அபாயங்கள் பல உள்ளன என்பதும் உண்மை என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள், செயற்கை நுண்ணறிவால் ஈர்க்கக்கூடிய, தவறாக வழிநடத்துகின்ற, தீங்கு விளைவிக்கின்ற தகவல்களை உருவாக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் செப்டம்பர் 27 சனிக்கிழமையன்று கரூரில் நடைபெற்ற ஓர் அரசியல் கட்சி கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஆன்மா இளைப்பாறுதல் அடைய பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து இரங்கல் செய்தி ஒன்றினை தெரிவித்துள்ளார் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி. கூட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி நம் இதயங்களுக்கு துயரத்தினை அளிக்கின்றது என்றும், குறிப்பாக குழந்தைகளும் பெண்களும் அதிக அளவில் உயிரிழந்த பரிதாபம் மிகுந்த வேதனையை தருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் பேராயர் அந்தோணிசாமி. உறவுகளை இழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் தமிழக ஆயர் பேரவை இறைவேண்டல் கலந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது என்றும், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் நலம் பெற கடவுளிடம் தொடர்ந்து ஜெபிப்பதாகவும் அச்செய்தியில் எடுத்துரைத்துள்ளார். துயரமான தருணத்தை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் வேளையில் உறவினர்களின் இழப்பினால் துயருறும் குடும்பங்கள் அமைதியும் ஆறுதலும் வலிமையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள இறைவனை வேண்டுவதாகவும், காயமடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் உடல்நலம் பெற்று ஆன்ம நலம் பெற்றிட இறை வேண்டல்களில் நினைவு கூறுவதாகவும் எடுத்துரைத்துள்ளார் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.